broken wheat vegetable biryani. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து broken wheat எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 250 கிராம் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் வந்து நம்ம கொஞ்சம் கழுவிடுவோம். ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு, இதில் க்ளீனாக தான் இருக்கும், பட் நம்ம அதை கழுவிக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு 2 வாட்டி கழுவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம இதை ஊற போட்டு எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் குக்கரில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் போட்டுக்கிட்டேன். சேம் டைம்ஸ் அதில் பட்டை, லவங்க, ஏலக்காய் போட்டிருக்கேன். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை போட்டு இதில் வதக்கி கொடுத்துடலாம். இப்போ நான் தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இதையும் கொஞ்சம் இதோடவே வதக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளி கொஞ்சம் வதங்கிக்கிட்டு இதுக்கு மசாலாங்க சேர்த்துடலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா காரமாக இருக்கும். ஸோ நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், இன்னும் தனியாத்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி விட்டுறேன். இது அடி பிடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் காய் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் போட்டுறேன். கொஞ்சம் கேரட் எடுத்து வச்சிடணும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு, இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை பட்டாணி, அப்படின்னா கொஞ்சம் காலிஃப்ளவரு, பீன்ஸு, கத்திரிக்காய், பின்ன வந்து சேம் டைம் மல்லி, புதினா, இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம். காய் உங்கள் இஷ்டம் எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அந்த மசாலா எல்லா காயோடும் இப்போ நான் இப்படி நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம இப்படியே வதக்கி கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கழுவி ஊற வச்சுருந்த இந்த broken வீட்டு நெக்ஸ்ட்டு அந்த பருப்பையும் இதோட கொட்டிடுறேன். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எந்த கப்பில் நான் அந்த broken வீட் எடுத்தேனோ அதிலே நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். அதாவது 1/4 kg நான் broken வீட் எடுத்திருந்தேன். 100 கிராம் அளவுக்கு நான் பருப்பு எடுத்திருந்தேன். ஸோ நான் வந்து இப்போ இதுக்கு அதில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுறேன். பருப்பு வேகணும், பின்ன காய்ங்க எல்லாத்துக்காகவும் நான் 3 கிளாஸ் விட்டுட்டு இப்போ இது பார்த்திங்கனாக்கா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அந்த broken வீட் வெஜிடபிள் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம எடுத்து வைக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. ஸ்மெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய broken வீட் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது கூட ஒரு தயிர் பச்சடி வச்சுருக்கேன். வெங்காயம், வெள்ளரிக்காய், தயிர் பச்சடி ப்ளஸ் கொஞ்சம் வெங்காயமும் வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.